Hi, Makale. Welcome back to A2KDK channel. I am DK. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படினா சிவனாடார் யுனிவர்சிட்டியில வந்து இருக்கிறோம். சிவனாடார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து SSN கேம்பஸ்க்குள்ளே இருக்குது. இங்கே வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து காமனாக எல்லா பீப்புள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் வந்து வச்சுருந்தாங்க சிவனாடார் யூனிவர்சிட்டியில். மெயினாக வந்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன கோர்சஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரியான சிலபஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து அந்தந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கேம்பஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக சிவனாடார் யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிடெக் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, அடுத்து வந்து பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த மாதிரியான 3 கோர்சஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அண்டு பிகாம் ஹானர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது போக இந்த வருஷம் அடிஷ்னலாக ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இன்னொரு கோர்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, எம்டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 கோர்சஸை வந்து ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஜினியரிங் டொமைனில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, பிகாம் அண்ட் பிகாம் ஹானர்ஸ். அடுத்து வந்து பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுபோக வந்து பிஹெச்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதை தாண்டி யூனிவர்சிட்டியில் வந்து வேறு ஏதாவது புதுசாக ஆஃபர் பண்ணுறாங்கன்னா மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து ஸ்கூல் ஆஃப் லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதுபோக இங்கே அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெரிட் பேசிஸில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் SNUடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். அது 2 டேர்மாக கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்கு, 24-25 அட்மிஷனுக்கான ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டாலும் நெக்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம் வரும். அதில் ஏதாவது ஒரு எக்ஸாமுடைய பேஸ் மார்க் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்ஜெக்ட்டில் என்ன மார்க் ஆட் பண்ணுறாங்கன்னா, ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் கேட்குறாங்க, 75 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அரௌண்ட் மார்க் வந்து 100 மார்க்கு. இதில் யார் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு வந்து மெயில் வரும். பட் இவங்களுடைய என்ன ஒரு ட்ராபேக்னா, ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது இல்லை அஃபீஷியலாக, யாரெல்லாம் செலக்ட் ஆகிக்கிறாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது. அதை தாண்டி யாரெல்லாம் செலக்டட் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து +2 முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து பிகாம் பிஎஸ்சி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சிவனாடார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. மெயினாக இந்த சிவனாடார் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து இங்கே ப்ரொப்போசல் வந்து சப்மிட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது, ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அது குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா காலேஜே வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அது ஃபேக்கல்ட்டி வந்து அதை கைட் பண்ணுறாங்க. அதில் காலேஜ் ஸ்பான்சர் பண்ணுறதுனால அந்த என்ன ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் செலவாகுதோ அந்த அமௌண்ட் வந்து காலேஜ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ரொப்போசல் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய நாலேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இது ஆல்ரெடி SSNல ஃபாலோ பண்ணுறாங்க. இதே ஸ்கீமை அப்படியே சிவனாடார் யூனிவர்சிட்டியும் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக SSN காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் எல்லாமே சிவனாடார் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து SSN வந்து பார்த்தீங்கன்னா NIR ரேங்கிங்கில் வந்து டாப் 100க்குள்ளே இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுனால சிவனாடார் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளேஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. மெயினாக SSN காலேஜுக்குள்ளே நம்ம உள்ளே வரணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து மோர் தென் 195 அண்ட் எபோவ் இருந்தால் தான் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதனால் யார் அதிகமாக சஃபர் ஆகுறாங்கன்னா, ஸ்டேட் போர்டை தவிர ரிமைனிங் இருக்கிற CBSE ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் ICS இந்த சிலபஸ் படித்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த அளவு கட் ஆஃப் வருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு SSNல கிடைக்காத பட்சத்தில் சிவனாடார் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணி உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் வந்து SSNனை விட சிவனாடார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அதிகமான குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ரீசன்னா வந்து ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் உள்ளே வரும்போது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமானா இருக்குது. பட் இருந்தாலும் CBSE கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த ரீசன். பட் வந்து CBSE ஸ்டூடெண்ட் வந்து கவுன்சிலிங் உள்ளே வரோம்னா SSNக்குள்ளே வர முடியாது. இதே சிவனாடார் யூனிவர்சிட்டியில் வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணி அதில் எழுதி உள்ளே வரும்போது ஈஸியாக CBSE ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படித்த ஸ்டூடெண்ட்லாம் உள்ளே வரக்கு அதிக சான்சஸ் இருக்குது. எனிவே நம்ம எங்கே வந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த காலேஜில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து தங்களுடைய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லேர்ன் பண்ணி
பண்ணுறதுனால நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்க அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணால் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காலேஜுடைய வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து நோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்கே நான் நார்மலாக காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிடெக் மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர் வந்து 3 lakhs வந்து ஃபீஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. அதே வந்து நீங்கள் பிஎஸ்சி பிகாம் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட் 2.2 2.5 lakhs வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 1.5 lakhs வருது. அது போக வந்து மந்த்லி ஃபுட் எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே 150 மாதிரி பே பண்ணுறாங்க. ஸோ மந்த்லி பேசிஸில் நீங்கள் ஃபுட்டுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேசிக். டோட்டலாக வந்து காலேஜ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் சேரும்போது 4 lakhs வந்து கன்ஃபார்மாக வந்துரு. பட் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ தாராளமாக இந்த காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து நம்ம வீடியோவில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.